திருச்சி மாவட்டம் விராக்காலூரில் தனியார் பேருந்தில் பள்ளி மாணவர்கள் ஆபத்தான முறையில் பயணித்தது தொடர்பாக புதிய தலைமுறை செய்தி வெளியிட்டிருந்தது. இதன் தொடர்ச்சியாக தனியார் பேருந்தின் ஏணி படிக்கட்டுகளை வட்டார போக்குவரத்து அலுவலர் அகற்றி நடவடிக்கை எடுத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நிக்சன் இணைந்திருக்கிறார். நிக்சன், நேற்றுதான் நம்ம இந்த மாதிரி பேருந்தில் ஆபத்தான முறையில் பள்ளி மாணவர்கள் பயணிப்பதாக ஒரு செய்தி வெளியிட்டிருந்தோம். அதன் நடவடிக்கையாக தனியார் பேருந்தில் இருக்கும் ஏணி படிக்கட்டுகளை வட்டார போக்குவரத்து அலுவலர் அகற்றி நடவடிக்கை எடுத்திருக்கிறார். மேலும் இதுபோன்று என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது? ஆமாம் சக்தி, நேற்று முன்தினம் தனியார் பேருந்தில் மாணவர்கள் அதிகமான பேர் ஆபத்தான முறையில பயணம் செஞ்சாங்க. இது குறித்து நம்முடைய புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் செய்தி வெளியிட்டிருந்தோம். அதனைத் தொடர்ந்து லால்குடி சட்டமன்ற உறுப்பினரும் பேசினார்கள். லால்குடி சட்டமன்ற உறுப்பினர், இது இப்பொழுதுதான் என்னோட கவனத்துக்கு வந்திருக்கு, நான் இதை உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு அவரும் சொன்னாரு. அவர் சொன்னதுக்கு பிறகு இந்த தனியார் பேருந்துல ஆர்டிஓ முகமது மீரான் பின்புற ஏணியில மாணவர்கள் ஏறாத வண்ணம் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த ஏணி அகற்றியிருக்காங்க. மேலும் அந்த ஓட்டுநர் நடத்துனருக்கு அறிவுரைகளையும் ஆர்டிஓ முகமது மீரான் வழங்கியிருக்காரு. அதனால மாணவர்களை ஆபத்தான முறையில பயணம் செய்யக்கூடிய வகையில மாணவர்களை ஏற்றுக்கொண்டு போகாதீங்க, அப்படி ஏறும் பட்சத்துல எங்களுக்கோ இல்ல பள்ளி நிர்வாகத்துக்கோ தகவல் நீங்க கொடுக்கணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு உத்தரவிட்டிருக்காரு. மேலும் லால்குடி வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பில் எனக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா, லால்குடியிலிருந்து கிளம்பக்கூடிய பேருந்து நேரம் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. அதாவது அரசு பேருந்து 3:45 எடுக்கக்கூடிய பேருந்தானது 4:15 எடுக்கப்பட்டு இங்க விரகாலூருக்கு இந்த பேருந்து வருது. இதனைத் தொடர்ந்து இந்த பேருந்து சீரான முறையில மாணவர்களை இப்ப ஏற்றுக்கொண்டு போறாங்க. அதனால மாணவர்கள் ஆபத்தான முறையில பயணம் செய்யாம எளிதான முறையில பயணம் செய்யறாங்க. மேலும் ஆசிரியர்களும் இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க மாணவர்களை இனி சீரான முறையில பேருந்துல ஏற்றி விட்டதுக்கு நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம். மேலும் மாணவர்களுக்கு இது குறித்து நாங்க இன்னைக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கோம். இனி இப்படி ஆபத்தான முறையில் நீங்க பயணம் செய்யக்கூடாது அப்படின்னு நாங்க சொல்லியிருக்கோம் அப்படின்ட்டு ஆசிரியர்களும் இன்னைக்கு வலியுறுத்தினாங்க. மேடம், புதிய தலைமுறையின் செய்தி எதிரொலியாக மாணவர்களின் ஆபத்தான பயணம் தடுக்கப்படும் விதமாக பேருந்தின் ஏணி படிக்கட்டுகள் அகற்றப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நிக்சன்.